நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றுச்சூழல் சட்டங்கள் சரிங்களா? இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமாக இருக்க சட்டங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து எக்கனாமிக் கிளாஸஸ்க்கு வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது சப்போஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ரெகுலராக வந்து இனிமேல் ஃபாலோ பண்ணி அந்த எக்கனாமிக் கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து ஒன்லைனராக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டாலே போதும். எக்கனாமிக் வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து ஒன்லைனராக வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் இன்ஃபர்மேஷன் சரிங்களா? ஷார்ட்டாக சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். சுற்றுச்சூழல் சட்டங்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்குற டாப்பிக்கு சுற்றுச்சூழல் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இல்லாமல் அவங்க கேட்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி சட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எது சரியாக மேட்ச் ஆகிருக்கு, எது தப்பாக மேட்ச் ஆகிருக்கு, ஸோ பொறுத்துக்க அது மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஸோ எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1972 சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், நீர் பாதுகாப்பு சட்டம் அது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1974 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பாதுகாப்பு சட்டம் ஸோ அது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1980 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1986 வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து பாருங்கள், பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் பார்த்திங்கன்னா 2002 வந்து கொண்டு வந்தாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் பார்த்திங்கன்னா 2010 வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா? ஸோ ஆறுகள் மற்றும் காடுகளை பாதுகாப்பதற்கான சரத்து பார்த்திங்கன்னா என்ன ஆர்டிக்கலில் வந்து சொல்கிறாங்கன்னா 51 AG சரிங்களா? ஸோ ஆறுகள் மற்றும் காடுகளை பாதுகாப்பதற்கான சரத்து வந்து 51 AG சரிங்களா? இது எல்லா சட்டமும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா வந்து படிச்சுக்கோங்க. அடிஷ்னலாக வந்து ஒரு 4 பாயிண்ட் மட்டும் இருக்குது, அது மட்டும் இன்றைக்கி வந்து பார்த்துக்கலாம். வளர்ச்சி பகுப்பில் தமிழ்நாட்டுடன் ஒப்பிடக்கூடிய மாநிலங்கள் எது எதுன்னு பார்த்திங்கன்னா கேரளா, இமாச்சல பிரதேசம். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் மாநிலம் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். அடுத்து பாருங்கள், இந்திய வளர்ச்சி கொள்கையின் முக்கிய கூறாக உள்ளது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு தான். இந்திய வளர்ச்சி கொள்கையின் முக்கிய கூறாக உள்ளது வந்து வேலைவாய்ப்பு. அடுத்து பாருங்கள், வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த டெல்லி சுல்தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக். வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த டெல்லி சுல்தான் வந்து ஃபிரோஸ் ஷா துக்ளக். அடுத்து பாருங்கள், ஸ்லேட்டர் கிராமம் எனப்படுவது இருவேல்பட்டி சரிங்களா? ஸ்லேட்டர் கிராமம் எனப்படுவது வந்து இருவேல்பட்டி. இது பார்த்திங்கன்னா வேளாண்மை ஆய்வு குறித்த ஒரு நிறுவனம் சரிங்களா? வேளாண்மை ஆராய்ச்சி குறித்த ஒரு ஆய்வு தான் பார்த்திங்கன்னா இந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் வந்து ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா சென்னை பொருளாதார பள்ளியின் முதல் பொருளியல் பேராசிரியர் தான் பார்த்திங்கன்னா அந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் சரிங்களா? அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த இருவேல்பட்டி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது, அதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். அது வேளாண்மை சம்மந்தமான ஒரு ஆய்வு தான் சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கானது. இந்த சட்டங்கள் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா? வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் சரிங்களா? தேங்க்யூ.